ஜப்பனீஸோட கல்ச்சரில் யோகாய்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா தீய சக்தின்னு சொல்லப்படுது. டீமன்ஸ், மான்ஸ்டர்ஸ், பேய், பிசாசு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் த மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸான ஒரு பேய்னா அது ரொக்குரோ குபி தான். ஜப்பனீஸில் ரொக்குரோ குபி அப்படி என்கிறதுக்கான மீனிங் என்னன்னா இலாங்கேட்டட் நெக் அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். எவ்வளோ தூரம் வேணாலும் இதனால தன்னோட கழுத்தை நீட்டாக்க முடியும், ட்விஸ்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு பேய் கிரீச்சரை வந்து ரெண்டு வகையா இருந்துச்சு. ஒன்னு ரொக்ரோ குபி, கழுத்தானது எவ்வளவு தூரம் போனாலும் உடம்புல இருந்து டிட்டாச் ஆகாது. இன்னொரு டைப் வந்து நியூக் கியூபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட உடம்புல இருந்து டோட்டலா அதோட தலையை வந்து டிட்டாச் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த கேஷ்மோரா படத்துல அந்த ஒரு பேய் இருக்கும் பாத்தீங்களா, தலையை வந்து தன்னோட உடம்புல இருந்து டிட்டாச் ஆக்கிட்டு வெளியே நம்ம கார்த்தியை வந்து பயம் கொடுத்துமே, அதே மாதிரி தான் இந்த நியூக் குபின்னு சொல்லப்படுற இன்னொரு டைப் ஆஃப் ரொக்குரோ குபி. இதெல்லாம் உண்மைன்னு சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க.